என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும், என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் சார். அப்படி மிக முக்கியமாக கேள்விப்படுறது என்னன்னா, இந்த சனி பயிற்சினா என்ன அப்படின்றது. அதில் இன்னொரு அடுத்த அப்கிரேடட் லெவலில் ஒன்று சொல்கிறாங்க, சனி வக்கர பயிற்சி அப்படின்னு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சனி பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன? இது ரெண்டுமே வேற வேற. இது இரண்டுமே ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரி சார். சனி பெயர்ச்சி அப்படின்னா ஒரு கிரகத்துல இருந்து மற்றொரு கிரகத்துக்கு போகிறது, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது, முன்னோக்கி செல்வது. அதுதான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ மீன ராசியில சனீஸ்வரர் இருக்கார். மேஷ ராசிக்கு போகும்போது அது சனி பெயர்ச்சி. ஆனால் வக்கர பெயர்ச்சி அப்படின்னா, வக்கரம்னால என்ன அர்த்தம்? பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். பின்னோக்கி போவதுன்னா கும்பத்தை நோக்கி போறாரா அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எந்த கிரகமும் வக்கரமாகி கும்பம் வரைக்கும் போவார். நம்ம குரு பெயர்ச்சியில் கூட அதிச்சாரமாக அவர் சிம்மம் வரைக்கும் போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதனுடைய நிழல் பின்னோக்கி கும்பம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனீஸ்வரர் இருக்கிறது கும்பத்தில், அந்த நிழல் பட்டாலும் அவர் அங்கே வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்கரன் ஏற்படும் காலத்தில் 135 நாட்கள் வருது. இந்த வக்கரன் இருக்கு. 27/7/2026 விடியற் காலையில் 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். 11/12/2026 காலையில் 5 வக்கர கதி நிவர்த்தி. சார், துலாம் ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? முதல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான். இந்த காசி கயா அப்படின்னு போகணும்னு நான் ஏற்கனவே இந்த குரு பயிற்சியில் சொன்னேன். இவங்களுக்கு அது லபிக்கும், போயிட்டு வரலாம். மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் குலவ தெய்வ வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு நடக்கும். அதனால் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். கிரகங்கள் சாந்தி பெறும், நவ கிரகங்கள் சாந்தி பெறும். சனீஸ்வரர் இவங்களுக்கு வக்கரம் அடையிறது நல்லா இருக்கும். இதை எல்லாத்தோட உறவுகள் மேம்படும். மேலதிகாரிகள் இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு இணக்கமான, ஆமாம், இது வரைக்கும் நமக்கு எதுவுமே உதவாமல் இருந்தா இல்லைங்களா, அவெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க இடம் மாறி போயிடுவாங்க, நமக்கு இடமாற்றம் வரும். அதிக பொறுப்பு, டிரான்ஸ்ஃபரு, அதே மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வருமானம், உத்தியோக உயர்வு, நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, சில ப்ராஜெக்டுகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது, சில ப்ராஜெக்டுகள் சப்மிட் பண்ணிவிட்டு பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணது, அது படிக்கிற பசங்க நீங்கள் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறது, நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டில் கிடைக்கிறது, ஏன் நம்ம உள்நாட்டிலேயே சில யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சில கன்செஷன் ரேட்லாம் கூட கிடைக்கும். உங்கள் ஃபீஸில் நல்லா படிக்கலாம், ஜம்முன்னு படிக்கலாம். சரி, நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற போது சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வண்டி வாகனங்கள் அடிக்கடி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? அது கரெக்டு தான் சார். ஏன்னா அந்த சனீஸ்வரர் உங்களுக்கு வாகன விபத்து, பயணங்களில் தடைகள். அதனால் இரவு பயணத்தை தவிர்த்துருங்க. எவ்வளோ நேரம் இருந்தாலும் 9 மணிக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலேனா கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா இரவில் பலம் சனீஸ்வரர். அதனால் நீங்கள் சொன்னது உண்மைதான். டயரில் காற்று கரெக்டாக இருக்கா பாருங்கள். நான் 10 நாள் ஆச்சு சார், 1 மாதம் ஆச்சு சார், ரொம்ப நாளாக வண்டி எடுக்காமல் இருக்கேன் சார், நான் இன்ஜின் பார்க்கவே இல்லை சார் அப்படின்லாம் என்று பார்க்குறத விட தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக்கப் பண்ணி வண்டி எடுங்க. ஒன்றும் பிரச்சனை வராது சார். நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சினிமா துறையில் இருக்கவங்களுடைய வாழ்க்கை எப்படி சார்? சின்ன திரை, பெரிய திரை, 2 திரையுமே நல்லா இருக்கும். ஆனால் இவங்க ஜாதகத்தில் இப்போதைக்கு உங்களுடைய சம்பளத்தை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. வேலையை ஃபஸ்ட்டு பாருங்க. ஆமாம், நீங்கள் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள், அது நல்ல பேரும் புகழும் தரும். அதை வச்சு ஒரு 10 படம் பண்ணலாம்.
அதை வச்சு ஒரு 10 சீரியல் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த பணம் கேட்டீங்கன்னு வச்சிங்க, அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். இந்த ஒரு படம் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இதை வச்சு ஒரு 10 படம் வரும். அதை யோசனை பண்ணி நீங்கள் கேளுங்க. நல்ல டைரக்டரு, நல்ல ப்ரொடியூசர் அமைஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை எதிர்பார்க்காம நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. சரி, எல்லாமே கிடைச்சாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கிடைக்காத மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணணும், தர்ப்பணம் கொடுக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் சேர்றாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் குரு பயிற்சியில். அதனால் காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த 3 கோவில்களுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா, சனி வக்கரகதியில் போய் நீங்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 21 தலைமுறைக்கு சுப பலன்கள், நற்பலன்கள் நடக்கும். ரொம்ப அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ கிரகங்களுக்கும் இந்த சனி வக்கரன் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துங்களா? கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு வக்கரமாகி அவர் சுபராக இருந்தால் கூட சில நேரங்களில் வக்கரம் ஏற்படும் போது அவர் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். இங்கே இவர் அசுபராக இருந்து வக்கரம் ஏற்படும் போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார், தன்னுடைய கும்ப ராசியை தானே பார்க்க போகிறார். ஆகவே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி இவர்களுக்கெல்லாம் ஒரு ஔஷதமாக ஒரு 5 மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஷஃப்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற இறக்கம், மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இது எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள், ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், போர் பதட்டம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வக்கரம் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஏன்னா குரு பார்வை இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அதிசாரமாக போகும்போது குரு பார்வை இருக்காது. 2031 வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மறுபடியும் ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ முடியுமா? 2031 வரைக்கும் இந்த பலன்கள் இருக்குமே. அதுக்கு பிறகு நமக்கு இது பழகி போயிடுமா, இல்லை அதுக்கு பிறகு நமக்கு சுபமான நல்ல பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குமே சார், ஒரு நல்லது நம்ம நேர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இந்த சான்றிதழ் நான் ஏற்கனவே சொன்ன படி பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தினுடைய உருவ அமைப்பு மாறி இருக்கு. இருந்தாலும் இந்த 2031 பிறகு நல்ல சந்தோஷமான சுமூகமான வாழ்க்கை நிச்சயமாக சேரும். அடுத்து 60 வருஷங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு மீண்டும் சில மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும். ஆனால் ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இதை சொல்லும்போது சனி தசை நடப்பவர்கள், செவ்வாய் தசை நடப்பவர்கள், அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள், சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்ற ராசிகள், 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டம சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், இந்த ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு உடனே பயந்தா பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எதில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணத்தில் பிரச்சனையை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தெளிவில்லாமல் நம்ம தூக்கத்தை விட்டுட்டு நிறைய டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அதே மாதிரி நிறைய நேரம் உழைக்கிறது, ரொம்ப நேரம் இரவு முழுதும் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் மனோ ரீதியான சில பிரச்சனைகளையும் அந்த சனி வக்கர காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு, கர்ப்பத்தடைகள் பிரச்சனையும் இது இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் கவனமாக இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அம்மனை வழிபட்டு குலதெய்வ வழிபாடும் தர்ப்பணங்களும் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தால் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரன் இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் மாறுறாங்க. அது மாறும்போது வக்கரகதியில் இருக்கும்போது இந்த மாற்றங்கள் இன்னும் சில பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். அதுவும் சனீஸ்வரர் வீடான
மகரத்துக்கு ராகுவும், சந்திரன் வீடான கடகத்துக்கு கேதுவும் போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் குருவனுடைய பார்வையும் சனீஸ்வரருக்கு இல்லாமல் அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். பேரும் புகழும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் மிக மிக ஜாக்கிரதையாக சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை எல்லாத்தை விட பெண்கள் இடமாற்றத்திற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் போகிறேங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இங்கேயே இருக்கிறது, கொஞ்சமாக சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.